ஹலோப்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வரப்போகுது. எல்லாரும் நல்லா படிக்கணும். மன சோர்வா இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்க. என்னோட லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னும்போது அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் எல்லாரும் நம்பி காத்திருந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் அந்த எக்ஸாமுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒரு விஷயம். ப்ரிலிம்ஸ் எழுதணும் 2022ல். அதுக்கான ரிசல்ட் வர லேட் ஆச்சு. அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து 2023 ஃபிப்ரவரியில் எழுதணும். அதுக்கான ரிசல்ட் 2024ல் தான் வந்துச்சு. ஸோ இப்படி நம்மளோட 3 வருஷத்தை அதுக்கு முழுசாக கொடுத்தோம். அந்த மெயின்ஸும் நான் தமிழில் எழுதினேன். ஸோ எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. பட் என்னால் ஏன் ரீச் ஆக முடியல? எனக்கு ஏன் அது கிடைக்கல? நான் நல்லா தானே கொடுத்துருக்கேன். அப்படின்னும்போது என்னால் அதை தாங்கவே முடியல. அவ்வளோ அழுதேன். ஆக்சுவலி நான் வெளியில் காமிக்கிறது இல்லைங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். கையெல்லாம் வலி தாங்காமல் அழுதுருக்கேன் மெயின்ஸ் எழுதும்போது. அதெல்லாம் தாண்டி நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும், அந்த நம்பிக்கையில் தான் நம்ம எஃபெக்ட் போடுறோம். எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்டு வெறித்தனமாக பண்ணுறோம். ஏதோ ஒரு சம்டைம்ஸ் அது நமக்கு நடக்கலைன்னும்போது அது ரொம்ப வலியை தருங்க. ஆக்சுவலி அதனால தான் நான் இவ்வளோ நாள் வேணாம் அப்படின்னு விட்டுருந்தேன். மறுபடியும் நான் இப்போ புக் எடுக்கிறதுக்கான காரணமும் என் குடும்பம்தான். ஸோ நான் முதல்ல படிக்கணும்னு நினச்சதும் அவங்களுக்காக தான். மறுபடியும் நான் இதை விட்டுறக்கூடாது, அவங்களுக்காக இந்த ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நான் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இதே மாதிரி பல கஷ்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் கடைசி எட்ஜ் வரைக்கும் போயிட்டு அது இல்லைன்னு கீழே முதல் படிக்க வர்றது அதை விட கொடுமையான விஷயம். நான் அதையே தாண்டி இங்கே வந்திருக்கேன். அதனால் சொல்கிறேன். ஸோ யாரும் உங்களோட நிலமை தான் ரொம்ப மோசம்னு நினச்சிட்டு படிக்காமல் விடாதீங்க. ஏன்னா நம்மளை தாண்டியும் இங்கே நிறைய பேர் கஷ்டங்கள்லாம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு படிங்க. என்னோடய ஜேர்னியில் நான் நிறைய விஷயங்களை நான் இப்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மனசு நிறைய வாட்டி கேள்வி கேட்குங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கு பலனே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு போயிடணும்னு தோணும்போது கூட அப்பா அம்மா முகத்துக்காக அதுவும் செய்ய முடியாது. ஸோ இந்த ஒரு தடவை முயற்சி பண்ணலான்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் ஒரு வேளை நமக்கு மெயின்ஸ் இல்லாமல் இருந்தால் சிங்கிள் எக்ஸாமாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா? அதே போல் இருந்திருந்தால் நம்ம லைஃப்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் நடந்திருக்குமோ அப்படின்னும் தோணுது. ஆனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எழுதுகிற நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எக்ஸாம் கூட ஃப்யூச்சர் கொஞ்சம் வருஷத்தில் அதையும் கூட கொண்டு வந்துடுவாங்க. நிறைய அடிக்கடி சிலபஸ் மாற்றுறது. இப்போ படிச்சிட்ருக்க பசங்க கொஞ்ச நாளில் புது சிலபஸ்க்கு அவங்க அடாப்ட் ஆகணும். ஆனால் நம்ம எல்லோரும் இதுக்கு இறங்குனதுக்கப்புறம் ரொம்ப தூரம் கடந்ததுக்கப்புறம் நம்மளால் இதை விட முடியாது. அதுதான் உண்மை. வந்துட்டோம். இனி இங்கேருந்து ஒரு நல்ல செய்தியோடு தான் போகணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் அதே நடக்கணும்னு வாழ்த்துறேன். கடைசியாக இந்த குரூப் 2ல் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற சின்ன விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தமிழ்லையும் சரி, மேக்ஸ்லேயும் சரி, உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்ட்ரீம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. ஏன்னா டிஎன்பிசி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நல்ல டிகிரி லெவல்ன்றதுனால வெளியிலேருந்து ஜிஎஸ் கொஞ்சம் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தெரிஞ்சது தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு பயப்பட வேணாம். ஆனால் கொஞ்சம் சுற்றி வளைச்ச கேள்விகளை தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் தமிழில் எந்த அளவுக்கு உங்களோட மிஸ்டேக்கை குறைக்கிறீங்களோ உங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போது நிறைய டைம் எடுக்கிற 3 லைன் 4 லைன் கொஷினை தான் இப்போ வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ ரீசனிங்கை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4ல் கூட 27 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ட்விஸ்ட்டு வைப்பாங்கன்னே எதிர்பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் 125க்கு ஒரு 115னாவது நீங்கள் கையில் வச்சுருக்கணும். கூட குறைஞ்சி போனாலும் பயப்படாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்சில் தெரியாத கொஷின்னாலும் நீங்கள் போடுற ஆன்சர் உங்களுக்கு கிளிக் ஆகலாம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். அண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் படிக்கலாமா வேணாமான்னு விட்டுட்டு நீங்கள் வருந்தக்கூடாது. அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசனே. ஏன்னா எவ்வளோ வலியோடலாம் இங்கே படிக்க வந்திருக்காங்க. குழந்தையோட அப்பா அம்மா கஷ்டத்தோட எவ்வளவோ படிக்கிறாங்க. அதனால் நம்ம எல்லோரும் அதில் ஏதோ ஒரு குட்டி பகுதி தான். அதனால் நம்ம கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு மாதம் கவனத்தோடு படிப்போம். அதுக்கப்புறம் கடவுள் கையில் ஒப்படைச்சிடுவோம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அண்டு உங்களுக்கான மோட்டிவேஷனை நீங்கள் உங்களுக்குள்ளேயே தேடுங்க. இந்த மாதிரி வெளியில் யாராச்சும் உங்களை காயப்படுத்தினாலும் அதை உங்களுக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா அந்த வலி வேதனைன்றது நீங்கள் உங்களுக்குள்ளே அனுபவிச்சா தான் அது பெருசாக இருக்குமே தவிர, நீங்கள் அதை வெளியே தள்ளிடுங்க. அதை உங்களுக்குள்ளே நீங்கள் சேர்க்கவே கூடாது. இப்போ இருக்க இந்த ஒரு மாதத்துல நல்லவன் கெட்டவன் யார் கண்ணிலையும் படாமல் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்து கூட யார் கூடயும் எந்த கொஷினும் டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது கடைசி இதாங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. விடாமுயற்சியோடு படிங்க, கண்டிப்பாக வெற்றியடையலாம்.